என்ன இங்கே இருக்கீங்க? என்ன இங்கே இருக்கீங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகர் விஜய் சேதுபதி நடிச்ச ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு அப்படின்ற படத்தோடைய டீசர் லான்ச் ஈவெண்ட் சென்னையில ஒரு பிரபல 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டுக்கு இயக்குனர் பூரி ஜெகநாத், நடிகர் விஜய் சேதுபதி, நடிகை தபு, நடிகை சம்யுக்தா மற்றும் நடிகர் VTV கணேஷ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஈவெண்ட்ல விஜய் சேதுபதி செஞ்ச ஒரு செயல் தான் மிகவும் பரபரப்பா மக்கள் மத்தியில இப்ப பேசப்பட்டு வருது. ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி VTV கணேஷ் விஜய் சேதுபதி பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி VTV கணேஷ் கிட்ட, என்ன சார் நீங்க சட்டசபைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி அவரை கலாய்க்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இதை கேட்ட VTV கணேஷுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல லைட்டா மூஞ்சு மாறினதும் அங்க தெளிவா தெரியுது. விஜய் சேதுபதி இப்படி அவர்கிட்ட கேட்கறதுக்கு முக்கியமான காரணம், நடந்து முடிஞ்ச இந்த 2026 தமிழக தேர்தலில் தாவேகா கட்சிக்கும் சரி தளபதி விஜய் அவர்களுக்கும் சரி ஓப்பனா பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணி சப்போர்ட் பண்ணது VTV கணேஷ் அவர்கள் தான். இந்த விஷயத்தை பார்த்து தான் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த மாதிரி நக்கலா VTV கணேஷ் கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனா அவரே எதிர்பார்க்காதபடி இப்போ இந்த விஷயம் அவருக்கு அகைன்ஸ்டாவே பேக் ஃபயரா ஆகியிருக்கு. இந்த வீடியோ பார்த்த பல விஜய் ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ட்ராலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களை எப்படி நீங்க இந்த மாதிரி சீண்டலாம், விஜய் அவர்களை பத்தி நீங்க அவதூறா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓவரா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதி ரசிகர்கள் அவங்களுக்கு ரிப்ளையா, அவர் சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி கேட்டாரு, அவர் ஆளே எப்பவுமே விளையாட்டுக்கு தனமா தான் எல்லாத்தையும் பேசுவாரு, அதனால நீங்க பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.